சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவர். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க, இவர் பாடிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவெம்பாவையும். இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுது. சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே என்பதாலும், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க எனும் அடிகளால் தமிழின் அருட்திறத்தையும் வாத ஊரிற்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தையும் நம்மால் உணர முடியும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வர். அப்படிப்பட்ட திருவாசகத்தை நமக்கு தந்தருளிய மாணிக்க வாசகரின் முழு வரலாற்றினை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய 3 சிவனடியார்கள் சிவன் கோவில்களில் பாடிய பதிகங்களில் மறைந்தவை போக நமக்கு கிடைத்தவை 8000.